ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சேவகஞ்சிட்டி. இன்றைக்கி என்னோடய வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தேவக்கோட்டையில் நடக்கிற கோட்டையம்மன் கோயில் திருவிழாவை பற்றினது தாங்க. இந்த அம்மன் வந்து நகரத்தார் பெருமக்களால் வழிபடக்கூடிய அம்மன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்களும் கும்பிடுறாங்க இந்த சாமியை. அதில் வந்து மாவிளக்கு வச்சு வழிபடுவாங்க. வயிற்று வலினா வேண்டிப்பாங்க, மாவிளக்கு வயிற்றில் வைக்கிறோம். கண்ணு வலினா கண்ணு வலிக்கு வேண்டிப்பாங்க. அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க இந்த அம்மன்கிட்ட. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க எல்லோரும் வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1000 பூத்தட்டு அம்மனுக்கு நகரத்தார் பெருமக்களால் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் புரகாரம் வருவாங்க 108, 1008ன்னு. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டவங்க அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தோன்னே கரும்பு தொட்டில் கட்டி அம்மனை சுற்றி 3 தடவை வருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அங்கே கழுத்தீர் வச்சுருப்பாங்க, அதை வாங்கி அம்மன்கிட்ட வச்சு வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்புக்கு, அப்புறம் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அம்மன்கிட்ட வச்சு வழிபட்டுட்டு போனால் அடுத்த வருஷமே அதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறது ஐதீகங்க. இந்த அம்மன் வந்து வருஷத்துக்கு 15 நாள் தாங்க ஊருக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை நீரில் வச்சுருவாங்க. அதோடு அந்த கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் எங்கள் கோட்டையம்மன்.